இப்படிதாங்க இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணோனே பொறுக்க முடியாம ஒரு சில பேர் வயித்தறிச்சல்ல மாத்தி மாத்தி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்தியா நியூசிலாந்து ஃபைனல்ல மோத போறாங்கன்னு சொன்னோடனே கண்டிப்பா இன்னைக்கு நியூசிலாந்து தான் வந்து வின் பண்ணும், இந்தியாவை ஓட ஓட விரட்ட போறாங்க பாருங்க நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்குற மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூசிலாந்தை வீழ்த்தி தொடர்ந்து கப் அடிச்சிட்டாங்க. இதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஐயோ, இந்தியா கப்படிச்சிருச்சே, இப்ப ஏதாவது சொல்லி விட்டணுமே, இப்ப எதையாவது பண்ணணுமே அப்படின்னு இப்ப விதவிதமா வித்தியாசமா வந்து விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்னப்பா இது வேர்ல்டு கப்பே இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சு, போன தடவை இந்தியா தான் கப்படிச்சாங்க, இந்த தடவை இந்தியா தான் வந்து கப்படிச்சிருக்காங்க, இதனால ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை பாருங்க, ஃபைனல் மேட்ச் கூட ஒன் சைடா வந்து போயிடுச்சு. இதுல இருந்தே தெரியலையா இந்தியன் கிரிக்கெட் டீமு அம்பையரை விலைக்கு வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சொந்த மண்ணுல மேட்ச் நடக்குது, அப்ப அதுக்கு தகுந்தாப்புல தானே வந்து பிக்சர் ரெடி பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் இந்தியன் கிரிக்கெட் டீம் விலைக்கு வாங்கிட்டாங்கப்பா, அதனாலதான் பேக் டு பேக் கப் அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு டீம்னால இப்படி அடிக்க முடியுமா அப்படின்னு இஷ்டத்துக்கு இது மாதிரி வயிற்றுச்சல புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் வந்து செலுத்துறாங்க. அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா மாதிரி டீம்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்திருக்காங்க. அவங்களும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தி நிறைய கப்பை வந்து தொடர்ந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் இங்க உள்ளவங்க அதை எப்படி பார்ப்பாங்க, பாருங்கப்பா ஆஸ்திரேலியா வேற லெவல் டீமா இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் பாருங்க எப்படிதான் இத்தனை கப் அடிக்கிறாங்களோ, எப்படிதான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோன்னு சொல்லிட்டு அப்ப மற்ற டீமை மட்டும் ஆச்சரியமா பார்ப்பாங்க அவங்க எத்தனை தடவை கப் அடிச்சாலும். இதே சொந்த டீம் கப் அடிச்சா அது அப்படி இந்த டீம்னால மட்டும் தொடர்ந்து கப்படிக்க முடியும், அப்ப ஏதோ இருக்கு, இவங்க வந்து அம்பையரை விலைக்கு வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து டீலிங் பேசியிருக்காங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு விட்ட வேண்டியது. எப்படிதான் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு மனசு வருதோ தெரிலங்க. இப்ப நம்ம நாடு ஒரு கப் அடிச்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை பெருசா கொண்டாடணும். அந்த மாதிரி பெருசா கொண்டாடலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா அமைதியா இருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ண அந்த ஒரு சந்தோஷமான தருணத்துல கூட இந்த மாதிரிலாம் நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்னங்க சொல்றது? அவங்களுக்குலாம் நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பா வயித்தறிச்சல் இருக்கதான் வந்து செய்யும். ஏன்னா இந்தியா தோக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டாங்க, ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்தியா மாசா வின் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஜெலுசனும் பெர்னாலே தவிரதான் நம்ம அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதை நெகட்டிவா பேசுறவங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.